டெல்லியில் பரபரப்பான சூழலில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் தொடங்கியிருக்கிறது. கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே மிகப்பெரிய பரபரப்பு, குறிப்பாக காங்கிரஸை நோக்கி சிபிஐ, சிபிஎம் போன்றவர்கள் அவங்களுடைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஸ்டாலினும் புறக்கணித்திருக்கிறார்கள். விஜய் அவர்களுக்கு அழைப்பே இல்லை. என்ன காரணம், என்ன நடந்தது, பின்னணியில் இந்தியா கூட்டணிக்குள் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது, ஒரு முழுமையான வடிவத்தை இந்தியா கூட்டணி அடைய வாய்ப்பு இருக்கிறதா, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. INDA அலையன்ஸ், இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது 2024 தேர்தலுக்காக அதுக்கு ஏறத்தாழ ஓராண்டுக்கு முன்பாகவே உருவாக்கினார்கள். பிறகு நிதிஷ்குமார் வெளில போனார், வெவ்வேறு விதமான வடிவங்களை அமைந்தது, கன்வீனர் கொண்டு வருது. இதெல்லாம் போக தான் இன்றைக்கு திமுக இல்லாமல் அந்த கூட்டணி கட்சி இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிற அந்த பிளாக்குக்குள்ள திமுக இல்லாமல் ஒரு முதல் கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார்கள். காலையில என்ன பரபரப்பு அப்படின்னா, ஹிந்தியில பேனர் டெல்லியில எங்க பார்த்தாலும் ராகுல் காந்தியை கடுமையாக விமர்சித்து உதயநிதி ஸ்டாலின் பேசியது, அதே போல பகவந்த் சிங் மான், அரவிந்த் கெஜ்ரிவால், சரத்பவார், மமதா பானர்ஜி, இப்படி பலரும் பல நேரங்களில் விமர்சித்ததை எல்லாம் பேனர்கள் அடிச்சு, அதுவும் ஹிந்தியில பேனர் வச்சு அதை அங்கே இங்கன்னு எங்க பார்த்தாலும் ஒட்டி வச்சிருக்கிறாங்க என்கிற விஷயம்தான் காலையிலேயே செய்தி. கூட்டத்துக்கு முன்பாகவே என்னங்க ஆச்சு அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தாங்க. சரத்பவார்ல தொடங்கி இவங்க எல்லாம் கண்டிச்சது, ராகுல் காந்தி விமர்சித்தது, காங்கிரஸை கடுமையாக விமர்சித்தது. அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம் போட்ட அந்த பேனர்ல என்ன இருக்கு அப்படின்னா, 20 ஆண்டுகளாக நம்மோடு நம்முடைய முதுகில் ஏறி குதிரை சவாரி செய்துவிட்டு இப்போது வேறு ஆதாயம் கிடைத்ததும் முதுகில் குத்தி விட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஹிந்தியில எழுதி அதை வைத்திருக்கிறார்கள், அவருடைய விமர்சனத்தை அப்படிங்கிற செய்தியையும் பார்க்க முடிந்தது. இந்த போட்டோஸ் அப்படிங்கிறது காலையிலேயே மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் கிளப்பி இருக்கிறது. இதுக்கு நடுவுல தான் மற்றவர்கள், குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் இருந்து, ஏன்னா இந்த ஸ்டாலின் புறக்கணிப்பு அப்படிங்கிறத ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருந்தாலும் கூட அவருடைய நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பரபரப்பான கருத்தை சொல்லவும் இன்னும் பதட்டமாயிடுச்சு. இவர் புறக்கணிச்சதை வரவேற்கிறாரா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இல்லை, அவர் புறக்கணிச்சது அவருடைய விருப்பம், ஏன்னா தொண்டர்கள் கோச்சிப்பாங்கன்னு சொல்றதுனால இவர் ஸ்டாலின் புறக்கணிச்சிட்டாரு, அது திமுகவோட உரிமை. ஆனால் காங்கிரஸ் இல்லாத மற்றவர்களோடு இணைந்து இந்துத்துவாவுக்கு எதிராக நாங்கள் போராடுவோங்கிறார்ல, அதை நாங்கள் வரவேற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அப்படின்னு திரும்ப அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டையும் கொடுத்திருக்கிறார். ஸோ இது ஏன்னா அவர் திமுக புறக்கணித்ததை வரவேற்று விட்டாருங்கிற மாதிரி அது முதல்ல மிஸ்ரீட் பண்ணப்பட்டு, ஆனாலும் தொடருவோம் என்பதை வரவேற்கிறோம். அப்போ காங்கிரஸ் இல்லாத இன்னொரு இந்தியா பிளாக்கா, அல்லது இந்தியா பிளாக் இல்லாமல் நீங்கள் பேரை மாத்துறீங்களா, அதெல்லாம் வேற அப்படிங்கிற வகையில் பார்த்தாங்க. இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏஎன்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஆன் இந்தியா பிளாக் மீட்டிங் டுடே ஆப் MP சஞ்சய் சிங் சேஸ் we are not part of India alliance, so the question does not arises ஆப் taking part in the meeting. ஆம் ஆத்மி கட்சி கூட்டத்துக்கு போகிறார்களா, கலந்து கொள்கிறார்களான்னு கேட்கறதே தேவையற்றது. ஏன்னா நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு எப்போ அறிவிச்சிட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அங்கே டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இணைந்து போட்டிட்டார்கள். 7 MP தொகுதிகள், இவங்க 4, ஆம் ஆத்மி 4, காங்கிரஸ் 3 நின்னாங்க. படுதோல்வி அடைந்தார்கள், 0 ஆச்சு. அதற்கு பிறகுதான் சட்டமன்ற தேர்தலுக்கு பிரிஞ்சு நிற்போம் அப்படிங்கிறத நோக்கி போனாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஷீலா தீட்சித் அவர்களுடைய மகன் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா, அவருடைய தொகுதியில கடந்த காலத்தில் இவர் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்கடித்தார். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் தோற்பதற்கு அவருக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகளை இவர் வாங்கியது, எதிர்த்து போட்டியிட்டு அப்படிங்கிறது காரணமானது. ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் எல்லாம் அது பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஆம் ஆத்மி அறிவித்து விட்டது, நாங்கள் கூட்டணிக்குள் இல்லை, வெளியில தான் இருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த சூழல்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான கேள்விகள் அடுத்தடுத்து எழுப்பப்படுகிறது. இந்த பேனர் குறித்து, இந்த மாதிரிலாம் பேனர் வச்சிட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களிடம் கேட்கிறாங்க. குறிப்பாக திரு பவன் கேரா அவர்கள்ட்ட கேட்கும்போது, நான் அந்த மாதிரிலாம் எந்த போஸ்டரையும் பேனரையும் பார்க்கல அப்படின்பதாக அவர் அந்த கூட்டத்துக்கு வரும்போதே நடுவி விட்டாருன்னு பார்க்க வேண்டியிருக்கு. மம்தா பானர்ஜி ஒரு நாள் முன்பாகவே டெல்லியில போயிட்டு இந்த கூட்டத்துக்கான விஷயங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் என்பதற்காக போய் சேர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பதற்றம் அப்படிங்கிறது இங்க தொடங்கியிருக்கு. மேற்கு வங்கத்துக்குள்ள அந்த பதற்றம், அந்த பரபரப்பு என்பது வந்ததன் விளைவாக மம்தா பானர்ஜி ஒரு நாள் முன்னாடி ஆனாலும் நம்ம யாரு இப்போ இங்க பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை, எல்லோரும் ஒன்னா சேரணும், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவா இருக்கணும் அப்படின்னு முதல்ல போனது மமதா பானர்ஜி தான். அதுவே இப்ப புருவங்களை உயர்த்தது. அபிஷேக் பானர்ஜி தாக்கப்படுகிறார், மற்ற தலைவர்களுக்கு சிக்கல் இல்லை, திடீர்னு கும்பலா கூடி விரட்டுறாங்க, இந்த மாதிரியான குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் தேவைப்படுகிறது. மம்தா பானர்ஜி வந்து நல்லா போயிட்டாங்க. அகிலேஷ் யாதவ் வந்தாரு, தேஜஸ்வி யாதவ், இப்படி பலரும் இன்றைக்கு அங்கே ரீச் ஆகிருக்கிறாங்க. பவன் கேரா இதில் தெரியாது அப்படின்னாலும்
இருந்தாலும் கூட இதில் சிபிஐ இதில் மிக கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் பினராயி விஜயனே ஒரு ட்வீட் போட்டார், நமக்கு நினைவு இருக்கும். ரொம்பலாம் இல்லை, இந்த இடி ரைடு வந்த அன்னைக்கு நிச்சயமாக ராகுல் காந்தி மகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா ஏன் இப்போ வரைக்கும் பினராயி விஜயனுக்கு ரைடு விடலை, மோடிக்கும் இவருக்கும் தொடர்பானலாம் நீங்கள் பேசுனீங்க, பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு, அதனால் ராகுல் காந்தி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் எங்களுக்கு ரைடு வந்ததுக்கு என்று ஒரு பதிவிடப்பட்டிருந்தது. அதே போல் பார்த்தீங்கன்னா அங்கே இடி ரைடெல்லாம் முடிச்சுட்டு பினராயி விஜயன் அவர்களிடம் நாங்கள் வந்தோம், சோதனை செஞ்சோம், எந்த விதமான ஆவணங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, நெல் இன்கிரிமினேட்டிங் மெட்டீரியல்ஸ் ஃபவுண்ட் என்று சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு தான் சிபிஎம்னுடைய எங்களுடைய ஸ்டேச்சர் என்னவா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவங்க அதை அப்பொழுதே ரொம்ப பெருமையாக எடுத்து பகிரவும் செஞ்சாங்க. இது திட்டமிடப்பட்ட ரைடு அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதில் டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க இப்போ கிளைம் பண்ணிக்கலாம், ஏன்னா அது அவங்களுக்கான உரிமையாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் அவர்கள் இன்றைக்கு தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் கடுமையாக விமர்சித்து ஒரு பதிவு இட்டிருக்கிறார். ரேவந்த் ரெட்டி அவருடைய ஹைட்ரா அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அது ஹிட்லரிடமிருந்து எடுத்துக்கொண்டேன், இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடாதான்னு அவர் பேசிய வீடியோ வைரல் ஆச்சு. ரேவந்த் ரெட்டி அவருடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தொடர்பு, ஆர்எஸ்எஸ்ஸால் அவர் எந்த அளவுக்கு கவரப்பட்டவர் என்பது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்தே தெரியுது. நீங்கள் ஹிட்லர்கிட்ட இருந்து தான் நான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவர் காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருக்காருன்னா அது நம்ம என்னன்னு சொல்றது என்று பினராயி விஜயன் அவர்கள் அதை கண்டித்தும் கூட ஒரு பதிவையும் இட்டிருந்தார். சிபிஎம்முக்கு அந்த ஃபிரிக்ஷன் இருக்க தான் செய்யுது, ஏன்னா கேரளாவில் அவர்கள் பேசியது. இப்போ சிபிஐயினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் இந்த கூட்டத்துக்கு முன்பாக பேசும்போது 23 கட்சிகள் டிஎம்கே தாண்டி மற்றவங்கலாம் வராங்க, ஆனால் எங்களுக்கு யார் யார் வரா என்னங்கிறது மீட்டிங்குள்ள போன மாதிரி தெரியும், ஆனால் எங்களுக்கு இதை பொறுத்த வரைக்கும் கார்கே தான் தலைவராக இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் அலுவலகத்துல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு, ஆனால் எதற்காக இந்த கூட்டம் என்பதையே இவங்க சொல்லல. இதை எப்படி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? ஏதாவது இஷ்யூ தொடர்பாக நம்மகிட்ட கருத்துக்கள் இன்னைக்கு இதுதான், அதாவது உங்களுக்கு அந்த அஜெண்டா என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த அஜெண்டா என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணாம அல்லது மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் குறித்து நம்ம ஒரு திட்டமிட போறோம் என்று இஷ்யூஸையாச்சும் நீங்க ரைஸ் பண்ணியிருக்கணும். இஷ்யூஸ் என்ன, அஜெண்டா என்ன, இது எது குறித்தும் தகவல் தெரிவிக்காமல் மீட்டிங் இருக்கு வாங்க, 23 கட்சிகள் வராங்க வாங்க என்று சொல்லுவது எந்த வகையில் சரியானதாக இருக்கும்? அது ஒரு ப்ராப்பரான முறையா இல்லை அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாங்க. அங்கே போன பிறகுதான் எங்களுக்கு தெரிய வரும், லெஃப்ட் இடதுசாரிகள் எங்களுக்கே நிறைய சிக்கல்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நாங்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் எடுத்து வைப்போம். எல்லாருக்கும் தெரியும் கேரளால காங்கிரஸ் தலைவர்கள் என்னெல்லாம் பேசினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சாதாரண தலைவர்கள்ல காங்கிரசினுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்டேட் லெவல் லீடரோ கிடையாது, தேசிய லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எங்களை கேள்வி கேட்குறாங்க. இடதுசாரிகளை பார்த்து எங்களுடைய கிரெடிபிலிட்டியும் இன்டெகிரிட்டியையும் நேரடியாக கேள்வி எழுப்பி அவர்கள் தேர்தல் பிரச்சார களத்தில் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த லெஃப்ட் இப்போலாம் ரொம்ப லெஃப்டாகவே இல்லை, பாஜகவோட பெரிய தொடர்போடு தான் லெஃப்ட் இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்கே ரெஸ்பெக்ட், மரியாதை என்பதும் நம்பிக்கை என்பதும் மியூச்சுவலாக இருக்கணும், இருதரப்பு உறவாக பரஸ்பரமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயமா ஏற்றுக்க முடியாதுங்கிறதுனால இப்படி ஒருவரின் மீது நம்பிக்கையும் மரியாதையும் இல்லாமல் எப்படி நீங்க ஒரு ஒருங்கிணைந்த எதிர்கட்சியை உங்களால் வடிவமைக்க முடியும், உருவாக்க முடியும்? இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சிகளும் இந்த இடத்துல நம்முடைய திட்டம், செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டியது, மாற்ற வேண்டிய தேவை வந்திருக்கிறது என திரு டி ராஜா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு முன்பாகவே அவர் அந்த கருத்தை எழுப்புகிறார். உள்ளே நாங்கள் எழுப்ப போறோம் அப்படின்ட்டு போறாரு. அதே போல சிபிஐனுடைய எம்பி திரு சந்தோஷ்குமார் அவர்கள் சொல்லும்போது ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்னன்னா, காங்கிரஸ் இதை சரியாக கையாளவில்லை. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு இதை எதிர்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமானதாக இருக்கிறது. பாஜகவோட நாங்கள் அலையன்ஸ் அவங்க எப்படி சொல்லலாம்? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? காங்கிரஸால கொடுக்க முடியுமா? புதுச்சேரியிலும் இதையே தான் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, போட்டி வேட்பாளர்னு பழைய நிறுத்துறாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன நினைத்து கொண்டிருக்கிறதுங்கிறத கேட்க வேண்டியிருக்கு. இந்த அலையன்ஸ் தொடர வேண்டும் என்பதற்காக அப்படின்னா காங்கிரஸ் இதற்கு உரிய இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அதை விட முக்கியம் அரசியல் ரீதியில பொலிட்டிக்கல் ரியாலிட்டி அவங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கு அர்த்தம் காங்கிரஸ் நாங்களா ஜெயிச்சிரும், நீங்கள் கூட இருங்கன்னு சொல்வதற்கு பதிலாக எங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், பங்களிப்பை கொடுக்கணும், மதிக்கணும் என்பதாக அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தெளிவான முடிவு இது நாங்கள் வரணும். நாங்கள் இந்த விஷயத்தை உள்ளுக்குள்ள மிக நிச்சயமாக இன்றைக்கு கூட்டத்தில் இந்த பிரச்சனையை கிளப்புவோம் என்று அவரும் பேசியிருக்கிறார். ஸோ இது இந்த சைடுக்கான விஷயமாக இருக்கிறது. இதில் தான் இப்போ திருமாவர்களுடைய அந்த பைட் அப்படிங்கிறது முக்கியமாக மாறி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, இன்றைக்கு திமுக கலந்து கொள்ளவில்லை,
இல்லை. அது அவங்களுடைய முடிவு, அவங்க தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடுத்த முடிவுங்கிறது எங்களுடைய தொண்டர்களுடைய உணர்வு. ஏன்னா காங்கிரஸ் நீண்ட காலம் பயணித்திருக்கிறார்கள், பயணித்தவர்கள் வெளில போயிட்டாங்க என்று அவர் சொல்லுகிறார். அதை நாங்கள் மதிக்கிறோம். அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்புங்கிறதுல அவங்க அந்த புள்ளியில் நிற்கிறதுனால நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்பதாக அவர் பயிட்டு கொடுத்துருக்காரு. இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, காலையில இருந்து ஓடிட்டு இருக்கிறது, ஏன் முதலமைச்சர் விஜய் டெல்லி செல்லவில்லை? அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ஸினுடைய உலக சாம்பியன் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா அவர்களோட இன்னைக்கு செஸ் விளையாடுறாரு. அந்த வீடியோக்கள் அப்படிங்கிறது அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. வெவ்வேறு விதமான விஷயங்கள்ல அலுவல் கூட்டம், ஆலோசனை கூட்டம் இதெல்லாம் ஓடுது. அப்போ பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவலாக இருக்கிறது. இந்தியா அலையன்ஸ்குள்ள திமுகவை எடுத்து விட்டேன். அப்போ கூட்டணிக்கு பேரெல்லாம் திடீர்னு பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டினார். ஒருவேளை தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணின்னு பேர் வச்சிருந்தா விஜய் சார் கிளம்பி போயிருப்பாரு மாண்புமிகு முதலமைச்சர் அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி தானே பெயர் சொன்னது, பெயர் வச்சிங்களே கூட்டணி கட்சிகளுக்கு தகவல் சொன்னீங்களாங்கிற மாதிரி தான் அது இருந்தது. ஏன்னா சிபிஐ அதை விமர்சிச்சுட்டாங்க, சிபிஎம் விமர்சிச்சிட்டாங்க, பிசிக்கு அது குறித்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அது ஒரு மாதிரி கிச்சடியாக மாறியது. பட் அதை தாண்டி இன்றைக்கு ஏன் அழைக்கப்படலை அப்படின்னும் போது காங்கிரஸ் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல் இன்னைக்கு ஊடகங்கள் ரிப்போர்ட் ஆனது, எம்பிக்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கான கூட்டமாகத்தான் இதை நாங்கள் கூட்டினோம், அதனால் தாவேகா தரப்புக்கு அழைப்பு அனுப்பவில்லை, அழைப்பு அனுப்பியிருந்தால் மிக நிச்சயமாக முதலமைச்சர் வந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரியிலான செய்திகளும் பேசப்பட்டது. என்னன்னா இப்போதைக்கு அப்போ இதனுடைய பிளான்ங்கிறது அடுத்த மாதத்தில் வரக்கூடிய மான்சூன் செஷனுக்கானதா ஒன்று. ஏன்னா மக்கள் பிரச்சனையாக இருந்தால் இவங்க இப்போ எடுக்கிற முடிவெல்லாம் தாவேகா அரசுக்கு அது அப்பீல் ஆக போகுமா இல்லை ரெக்வஸ்டாக வருமா? உதாரணத்துக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மேபி ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் மட்டும் போராட்டம் பண்ணுவாங்க, தாவேகா அதில் கலந்து கொள்ளாதா? அதை நாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? அப்போ இது எந்த அளவுக்கு அந்த மியூச்சுவல்னஸ் இருக்கிறது, எவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தும், யாருடைய முடிவு இறுதி முடிவாக இருக்கும், இப்படியான கிளாரிட்டி கிடைக்கல. பட் இந்த கூட்டம் முடிந்த பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் அது சார்ந்த விஷயங்களை பொறுத்து இது மேற்கொண்டு எப்படி பயணிக்கும் அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அங்கே தான் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அதற்கு பிறகு உருவாகி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்தியா கூட்டணி இன்றைக்கு கூட்டியிருக்கக்கூடிய கூட்டம் என்பது தேசிய அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது. காரணம், இந்தியா கூட்டணியினுடைய எதிர்கால வடிவம் எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இந்த கூட்டம் இருக்கும். ஸோ அதற்கு பிறகு இது என்னவா நகரப்போது, எப்படி வருதுங்கிறது கூடுதல் அப்டேட்ஸ், அவங்க கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள், ரெசல்யூஷன்ஸ், அதற்கு பிறகு எதுவும் கிராக்ஸ் வருகிறதா, கூட்டணிக்குள்ள விரிசல்கள், இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸோடு நமக்கு வரும் பொழுது கூடுதலாக விரிவாக வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.